அச்சச்சச்சச்சோ, சுச்சச்சச்சோ. அக்கா பாரு, அக்கா பாரு. அக்கா, என்ன பாரு பேசுனா. ஆமா ஆமா, அவ இந்த மாதிரி பேசிட்டு வந்தோம்னா அவளும் பேச ஆரம்பிச்சிருவா. அவ கூட நல்லா பேசிட்டு அப்பதான் அவளும் நல்லா விளையாடுவா. சரிக்கு. வீணா, என்னம்மா? குழந்தைய குளிப்பாட்டணும் அப்படின்னா குளிப்பாட்டிட்டியா? இல்லம்மா, இப்பதான் சாப்பிட்டா, கொஞ்ச நேரம் போகட்டும் சரியா? சரி, வெயில் வரதுக்கு முன்னாடி குளிக்க வச்சிருக்கேன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும் பார்த்துக்க. சரி சரி. தம்பி, உன் பொண்டாட்டி இங்க. என்னம்மா சமையல் இருப்பா? ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வாஷிங் மிஷினில் துணி போட்டோம்ல, எல்லாம் துவைச்சி பிடிச்சிருச்சு போல் இருக்கு. கொண்டு போய் காய பண்ணணும், அதான். அப்படியா? சரி, நான் கொண்டு போய் காய போட்டு வரேன். நீ எங்கே போகிற? ஏன் இந்த வேலையை கூட அவள் செய்ய மாட்டாளா என்ன? இல்லைம்மா, அவள் சமையக்கட்டில் வேலையாக இருந்தா, அதான் கொண்டு போய் போடலாம் அப்படின்னு. நீயே எப்பாச்சு தான் வீட்டில் உட்கார்ற, நீ கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தா என்ன? இதெல்லாம் அவள் பார்க்க மாட்டாளா? சரிம்மா, நான் அவட்ட சொல்கிறேன். ஓ சுச்சு, தங்கம் என்ன பண்ணுது? கியூ கியூ கியூ. பாட்டிய பாரு, பாட்டிய பாரு. கியூ. தங்க பிள்ளை, செல்ல பிள்ளை. சுச்சு. சரி, நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன் சரியா? என் ஃப்ரெண்ட்ஸையில பார்த்துட்டு பேசிட்டு வரேன். சரிம்மா. மல்லி, இங்கே வா. என்னம்மா? குழந்தைய கொஞ்சம் நம்பதும் வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் துவைச்சு முடிஞ்சிச்சு, கொண்டு போய் காயப்பட்டு வா. அட இருமா, இப்பதான் உட்காந்து அதுக்குள்ள வேலை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? முதல்ல துணியை காயப்பட்டு வா, அதுக்கப்புறம் உட்காந்து குழந்தைய கொஞ்சிட்டே இருக்கலாம் நாளெல்லாம். அம்மா, இந்த வெயிலில் நான் போனேன்னா கருத்து போயிடுவேம்மா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, 5 நிமிஷத்துல போயிட்டு டக்குன்னு காயப்பட்டு வந்துடு சரியா? சரி, போயிட்டு வர்றேன் கொடு. சரி குட்டி, நீ சமக்காரு, நான் வந்து உனக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குறேன். எங்கிட்டு போற? நீ தானே துணியை காயப்படுத்தின, அப்புறம் எங்கடி போற அப்படின்னா? துணியை காய போடுறதுக்கு முதல்ல துணி வேணும், வெறும் அழிச்சிட்டு போனீங்கன்னா எப்படி? சாரி, அதை நான் மறந்துட்டேன். இந்தா பக்கெட்டை பிடி. பக்கெட்டு என்னை விட பெருசா இருக்கு, தூக்க முடியலன்னா தலையில வச்சுக்க. வேணா தூக்கி வைக்கவா? நீ வேணா பிடிங்க, நான் உன் தலையில வைக்கிறேன். அது வரைக்கும் கொண்டு வந்து கொடு. ஏற்கனவே குள்ளமா இருக்கேன், இதில் நீ வெயிட்டை வேற தலையை ஏற்றுறியா? அதுக்கப்புறம் வளரவே மாட்டேன். சரி, வாய் பேசாம போய் துணியை காயப்பட்டு வா போ. குட்டி, இங்க பாரு பாரு, மாமா பாரு. சொல்லு. குட்டி, என்ன பண்ற? என்னாச்சு அழுகிற? ஏன் அக்கா பார்த்து அழுகிற? என்னடி மூஞ்சி இப்படியா இருக்கு? என்ன பண்ணிட்டு வர்ற? ஏதாச்சும் கறி இன்ஜினுக்கு கறியல் போட்டு வர்றியா என்ன? என்னம்மா என்னாச்சு? ஏன் மூஞ்சிலாம் இப்படி கருப்படிச்சு போயிருக்கு? என்னது மூஞ்சிலாம் கருப்பாயிடுச்சா? நான் துணி காய போட தான் போனேன், 5 நிமிஷம் கூட ஆகல. என்னது துணி காய போட போனதுக்கு மூஞ்சி இப்படி ஆயிடுச்சா? ஐயோ, என்ன அவ்வளோ வெயிலாக இருக்கு வெளியே? போய் முதல்ல மூஞ்சியை ஃபேஸ் வாஷ் போட்டு கழுவு. ஐயோ, நான் இப்படியே போனேன், அவ்வளோதான். யாருக்கு என்ன பிடிக்க போகிறதில்ல, எல்லாத்தையும் இந்த அம்மா தான் காரணம். அவள் பாரு என்ன பண்ணுறான் அப்படின்னு. என்னடி இப்படி கத்திக்கிட்டே இருக்கேன்? என்னாச்சு? எங்கடி போய் விழுந்து வாரிட்டு வரியா என்ன? எல்லாம் நீ பண்ண வேலை தான். நான் என்னடி பண்ணேன்? நீ தானே என்ன துணியை காயப்பட சொன்ன. பாரு, 5 நிமிஷம் போயிட்டு வந்ததுக்கே மூஞ்சிலாம் இப்படி கலர் டேன் ஆயிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறது? என்னது 5 நிமிஷத்துல இப்படி ஆயிடுச்சா? ஐயோ, என்ன அவ்வளோ வெயில் அடிக்கிட்டு வெளியே. சரி, போய் கடலை மாவு எடுத்து மூஞ்சில பூசிட்டு கொஞ்ச நேரம் இரு, இந்த கருப்புலாம் போயிடும். ஆமாம், கடலை மாவு பூசுகிறாங்க, கடலை மாவு. இன்னைக்கு வேறு வேலை இல்லையா? நான் போய் ஃபேஸ் வாஷை போய் நல்லா போட்டு மூஞ்ச கழுவ போகிறேன். கெமிக்கல்லாம் போடாதடி, அதெல்லாம் உடம்புக்கு நல்லதில்லை. அதுக்கப்புறம் மூஞ்சில இருக்க பொழிவெல்லாம் போயிடும். கடைசியா இதே மாதிரி கருப்பாக தான் நீ சுத்தணும், பார்த்துக்க. ஒழுங்கா நான் சொல்கிறத கேளு, நல்லா இயற்கையானதை போடு சரியா? அப்போ தான் நல்லா பளபளன்னு இருக்கும். என்னம்மா நீ வேற பயன்படுத்துகிற? சரி, முதல்ல நீ கிச்சனுக்கு வா, நான் உனக்கு நல்லதாக எடுத்து கொடுக்குறேன் சரியா? அதை போடு, மூஞ்சிக்கு நல்லாயிருக்கும். அப்படின்றியா? சரி வா. ஆமாம்மா, உன் மூஞ்சி மட்டும் எப்படி கருப்பாமே இருக்கு? நீ டெய்லி இருந்தால் வெளியே போயிட்டு வர்ற வெயிலில், உனக்கு மட்டும் எதுவும் ஆக மாட்டேங்குது. நான் உன்ன மாதிரி நான் கெமிக்கலாக போட்டு சுற்றுறேன், அதான் சொல்கிறேன்ல, அதான் உனக்கு. இது என்ன வாய் இங்கே நடுவீட்டில் கொண்டு போய் வச்சிருக்கீங்க? துணி இனிய காய போட்டால் கொண்டு போய் உள்ளே வைக்க வேண்டியதானே? இது கூடவே அவளுக்கு தெரியாது? 2 குழந்தைய பத்துட்டா, இன்னும் வாழையை தூக்கி ஓரமாக வைக்க தெரியல. என்னம்மா ஏம்மா அழுதுகிட்டு
அழுதுட்டு இருக்கா குழந்தை? என்னாச்சு? என்ன பசிக்குதா என்ன? அதெல்லாம் இல்லைம்மா. அம்மா ஏன் குழந்தை அழுதுகிட்டு இருக்கு? அதுதான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். வேற என்ன, பசிச்சிருக்கோம், பாலை கொடுக்க வேண்டியதா? இப்பதான் கொடுத்தேன், மறுபடியும் அழுகுது. பால்லாம் இப்போ யார் கொடுக்குறது? செர்லாக் வாங்கி கொடுங்க, அப்போ தான் குழந்தை நல்லா புஷ்டியாக குழுகுலன்னு இருக்கும். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா அதுதான் கொடுத்தாங்க. இப்போ ஒன்று யார் கேட்டது? நீ சின்ன வயசில் சாப்பிட்டது அது இதுன்னு யாராச்சும் கேட்டாங்களா என்ன? அதெல்லாம் இப்போ யாரும் கொடுக்குறதில்ல. ஏய், நான் நல்லது தானே சொல்கிறேன், அது உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தி ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி விளம்பரம்லாம் பண்ணுறான், பார்க்கலையா? அவன் விளம்பரம் பண்ணுறான்னா எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அப்படியா? சரி சரி, அப்படின்னா கொடுக்க வேண்டியதான். எப்பா தம்பி, இப்போ போய் ஒன்று வாங்கிட்டு வா. சரிம்மா, இரு வாங்கிட்டு வரேன். என்ன ஊர்க்கிழமை எல்லாம் இங்கே வந்திருக்கீங்க? எவடி அவ? ஓ, நீ தானா? அம்மா, என்ன என்ன வாங்க அவர் அனுப்பிட்டு இருக்கீங்க? இங்கே அவருக்கு ஏற்கனவே வேலை இருக்கு. உங்களுக்கு டீ காஃபி வேணும்னா அதெல்லாம் நீங்களே வீட்டில் குடிச்சு வர வேண்டியதானே. அதை விட்டு இங்கே வந்து அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா அப்படின்ட்டு. ஏத்தாய், உன் புருஷன் எதையும் வாங்கி அனுப்பலை, குழந்தைக்கு பசிது அப்படின்னு சொல்லி சரளத்தை வாங்கி அனுப்பிட்டு இருக்கோம். என்னது சரளாக்கா? அதெல்லாம் இப்போ யாரு கொடுக்குறது? அது கவர்மெண்ட் வந்து ரொம்ப சுகர் போட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னடானா அதையே கொண்டு வர சொல்கிறீங்களா? என்னது சுகரா? சுகர்லாம் இருந்தால் தானே குழந்தைக்கு நல்லா இருக்கும். அப்போ சப்புன்னு இருந்தால் எப்படி அது சாப்பிடும்? இவ்வளோ சின்ன வயசில் அவ்வளோ சுகர் கொடுத்து சாப்பிட வச்சோன்னா அவ்வளோதான். அது 5-6 வயசுலேயே டயபெட்டிக் பேஷண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நிறைய நோயெல்லாம் வந்துடும். அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யூரோப்பில் அதெல்லாம் இல்லாமல் தயாரிக்கிறாங்களா? இந்தியாவில் மட்டும்தான் இப்படி தயாரித்து எல்லாருக்கும் சுகர் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கான். என்னது அப்படியா? ஐயோ, அப்படின்னா வேணாம், இப்போ அதெல்லாம் கொடுக்கலாம். அண்ணி, இவங்களுக்கு நீங்கள் தான் லாய்க்கு. இவரை கண்டதை கொடுக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் சொல்லி வரட்ட விடுங்க எல்லாத்தையும். அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, அப்புறம் என்ன? இவங்க ஏதாச்சும் சொல்லிச்சுன்னா எதையும் கொடுக்காத, சரியா? என்கிட்ட கேளு முதல்ல, அதுக்கப்புறம் தான் ஏதாச்சும் கொடுக்கணும். நீங்கள் எப்படி இந்த வயசில் எவ்வளோ தடகாத்திரமா இருக்கீங்க? நீங்கள் என்ன சின்ன வயசில் அது இதுன்னு சாப்பிட்டீங்களா என்ன? இல்லை இல்லை, கொள்ளை கம்பு அந்த மாதிரி தானே சாப்பிட்டீங்க. அதே மாதிரி தான் குழந்தைங்க கொடுக்கணும். இப்போவே செல்லாங்கெல்லாம் கொடுத்து பழக்கப்படுத்திட்டோன்னா அவ்வளோதான். அது எதுவும் நோஞ்ச மாதிரி தான் இருக்கும். இந்த அதே மாதிரி தான் இந்த பூஸ்டும் அதுலேயும் சுகரை போட்டு அள்ளி இது பண்ணி வச்சுருக்கானுங்க. அவங்க சாப்பிட மாட்டானுங்க, மற்றவங்க சாப்பிட வச்சு நோயாளி ஆக்குறானுங்க. அதைத்தான் நம்ம குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க. அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. இந்த நியூஸ்லாம் போடுறாங்க, பார்க்கறது இல்லையா? ஐயோ, அப்படியா? அதை தெரியாமல் நான் டெய்லி வர கொடுக்குறேனே, அதெல்லாமே என் பேர குழந்தைகள் வேறு அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு தான் சொல்கிறது, எதாக இருந்தாலும் நல்லா தீர விசாரிச்சு படிச்சு பார்த்து அதுக்கப்புறமா கொடுக்கணும். அதெல்லாம் என்னென்ன இது பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. சரிதான் சரிதான், இனிமேல் படித்து பார்த்துட்டே கொடுக்க சொல்கிறோம். சரி சரி, நீங்கள் எல்லாருக்கும் கருப்பட்டி காப்பி கொண்டு வரேன். சரி சரி, எனக்கு கொஞ்சம் சுகர் தூக்கலாம். இப்போ சுகர் உங்கள் உடம்புல தூக்கல தானே இருக்கு, மறுபடியும் இதுல வரையா? பார்த்து எறும்பு வந்து மொக்க ஆரம்பிச்சிட போகுது.